ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த பெரிய மேன்ஷன் வழக்கம் போல அதிகாலையிலேயே பரபரப்பாக இயங்க தொடங்கிவிட்டது. சமையலறையில் இருந்து வரும் பாத்திரங்களின் சத்தம், தோட்டத்து செடிகளுக்கு பாய்ச்சப்படும் நீரின் வாசனை, காவலாளிகள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் மெல்லிய குரல்கள் என அந்த மாளிகை ஒரு பெரிய தேனீக்கூடு போல சுறுசுறுப்பாக இருந்தது. விஸ்வா தனது அறையில் முக்கியமான கோப்புகளை சரிபார்த்து கொண்டிருக்க வேலையாட்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர். ஆனால் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மேன்ஷனின் ஒரு மூலையில் அமைதியாக இருந்த அந்த அறையில் மீரா இன்னும் கனவுகளின் பிடியில் ஆழ்ந்திருந்தாள். ஜன்னல் திரை சீலைகளின் இடுக்குகளின் வழியாக ஊடுருவிய இளம் சூரியனின் பொன்னிற கதிர்கள் மீராவின் பால் போன்ற முகத்தில் பட்டு விளையாடின. தூக்கத்தின் மயக்கத்தில் அவள் மெல்ல முகம் சுளித்து தனது தலையணையை இன்னும் இறுக கட்டிக்கொண்டு ஒரு புறமாக திரும்பினாள். கலைந்திருந்த அவளது கூந்தல் மேகக்கூட்டம் போல அந்த படுக்கை விரிப்பு எங்கும் சிதறி கிடந்தது. மெல்ல கண்களை திறக்க முயன்றவள் ஏதோ ஒரு விசித்திரமான நறுமணம் தன் நாசியை துளைப்பதை உணர்ந்தாள். அது வழக்கமான ரூம் ஸ்ப்ரே வாசனை அல்ல. அது செடியிலிருந்து அப்போதுதான் பறிக்கப்பட்ட ஒரு அடர் சிவப்பு ரோஜாவின் மனம். மீரா முழுமையாக கண்களை திறந்து பார்த்தபோது அவளது இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அவளது முகத்திற்கு மிக அருகிலேயே அவளது தலையணையின் மீது ஒரு அழகான இதழ்கள் விரிய துடிக்கும் இரத்த சிவப்பான ரோஜா வைக்கப்பட்டிருந்தது. என்ன இது? இது எப்படி ஏறும்குள்ள வந்துச்சு என்று யோசித்தபடி அவள் திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தாள். அரைக்கதவு உள்பக்கமாக பூட்டியே இருந்தது. ஜன்னல்களும் மூடப்பட்டிருந்தன. பிறகு இந்த ரோஜா எப்படி வந்தது என்ற கேள்வி அவள் மனதை துளைத்தது. அவள் ஆச்சரியத்திலும் திகைப்பிலும் அந்த ரோஜாவை கையில் எடுத்தாள். அந்த பனித்துளிகள் இன்னும் காயாத இதழ்களுக்கு அடியில் மடித்து வைக்கப்பட்ட ஒரு சிறிய காகிதம் இருந்தது. நடுங்கும் விரல்களால் அந்த காகிதத்தை எடுத்து பிரித்தாள். அதில் ஆதியின் அந்த கம்பீரமான அதே சமயம் மிரட்டலான கையெழுத்து அவளை வரவேற்றது. என்னடி நீ தூக்கத்தில் இவ்வளோ அழகாக இருக்க? என்னை விட்டா விடிகிற வரைக்கும் இங்கேயே உட்காந்து உன்னை ரசிச்சுட்டு இருந்திருப்பேன். உன்னை என் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ புரியுது. சீக்கிரம் அடுத்த ரோஜாவை தேடு. உன் வாசனை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்னோட காதல் ஒளிஞ்சிருக்கும் என்று ஆதியின் அந்த கடிதத்தை படித்த மீராவிற்கு உடல் சிலிர்த்தது. என்ன இது? ஆதி சாரோட கையெழுத்து. அப்போ இது அவர் பார்த்த வேலை தானா? எப்படி உள்ள வந்தாரு? எனக்கே தெரியாம எவ்வளோ அழகான ஒரு பூவையும் இந்த லெட்டரையும் என்கிட்ட வச்சுட்டு போயிருக்காரு என்று அவள் இதழ்கள் தானாகவே புன்னகைக்க ஆரம்பித்தது. விஸ்வாவோடு இருக்கும்போது ஒரு அமைதியான அதிகாரமான மனிதனாக தெரியும் ஆதிக்குள் இப்படி ஒரு குறும்புக்கார காதலன் இருப்பான் என்று அவள் நினைக்கவே இல்லை. அப்போ நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஆதிசர் என்கிட்ட தான் இருந்தாரா என்று அவள் யோசிக்க அவளது கன்னங்கள் அந்த ரோஜாவை விட சிகப்பானது. அவள் அந்த கடிதத்தை தன் மார்போடு அணைத்து கொண்டாள். ஆதியின் அந்த அசுரத்தனமான காதலில் ஒருவித பாதுகாப்பு இருப்பதை அவள் உணர்ந்தாள். அடுத்த ரோஜாவை தேடணுமா? அது எங்கே இருக்கும் என்று அவள் மெல்ல தனது படுக்கையை விட்டு எழுந்தாள். கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தவளுக்கு தெரிந்தது. இன்று அவளது கண்கள் முன்னெப்போதும் இல்லாத ஒரு பிரகாசத்துடன் மின்னுகின்றன என்று. மேன்ஷனுக்குள் எல்லோரும் அவரவர் வேலையில் மூழ்கி இருக்க மீராவின் கண்கள் மட்டும் அந்த இரகசிய காதலன் மறைத்து வைத்திருந்த அடுத்த காதலின் அடையாளத்தை தேட தயாராகின. தன் அசுரனின் வேட்டை இன்று தொடங்கிவிட்டது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். மீரா தன் இதழ்களில் விளையாடும் அந்த சிறு புன்னகையுடன் படுக்கையை விட்டு எழுந்தாள். ஆதியின் அந்த முதல் கடிதம் அவளுக்கு தந்த கிளர்ச்சி அவள் நரம்புகளில் மின்னலாய் ஒட்டி கொண்டிருந்தது. ராட்சச எப்போ உள்ள வந்தார்னே தெரியல என்று முணுமுணுத்தபடி குளிப்பதற்காக தனது ஆடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் நுழைந்தாள். குளியலறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டாள். அங்கே நீல நிற டைல்ஸ்களில் பட்டு எதிரொலிக்கும் வெளிச்சம் ஒரு அமைதியான சூழலை தந்திருந்தது. மீரா மெல்ல தனது உடைகளை ஒவ்வொன்றாக கலைத்தாள்.
குளிர்ச்சியான நீர் தன் மேனியில் படும்போது அந்த ஆதியின் ஞாபகம் இன்னும் ஆழமாக அவளை துளைக்கும் என்று அவள் நினைத்திருக்கவில்லை. ஷவரை திறந்துவிட்டு கொட்டும் நீருக்கு அடியில் அவள் நின்றபோது அந்த நீர்த்துளிகள் அவளது தோள்களில் பட்டு தெரித்தன. கண்களை மூடி அந்த இதமான குளியலறை ரசித்து கொண்டிருந்தவள் சோப்பு வைக்கும் ஸ்டாண்டிற்கு அருகில் கண்ணாடியின் ஓரத்தில் ஏதோ ஒன்று பளிச்சிடுவதை கண்டாள். அவள் கண்களை துடைத்து கொண்டு உற்று பார்த்தாள். அங்கே தண்ணீர் துளிகள் பட்டு ஜொலிக்கும் ஒரு ஈரமான இளஞ்சிவப்பு ரோஜா. இத்தனைக்கும் அவள் குளியலறைக்குள் நுழையும் போது அங்கே எதுவும் இல்லை. என்ன இது? இது எப்போ வந்துச்சு? நான் உள்ளே வந்து பார்த்தப்போ இங்கே எதுவுமே இல்லையே. அப்போ ஆதி சார் இப்போதான் இங்கே வந்தாரா என்று சுற்றுமுற்றும் பார்த்தாள். அங்கே யாரும் இல்லை. ஆனால் அந்த ரோஜா அங்கே இருந்தது அவளுக்குள் ஒரு விதமான சிலிர்ப்பையும் அதே சமயம் ஒரு சிறிய நடுக்கத்தையும் தந்தது. அந்த ரோஜாவின் அடியில் ஒரு காகிதம். மீரா ஈரமான கைகளால் அந்த சீட்டை பிரித்தாள். அதில் இருந்த வரிகள் அவளது உடம்பை ஒரு நிமிடம் உறைய வைத்தன. ஹே ராட்சசி, நீ குளிக்கும்போது இந்த தண்ணி உமலப்பட்டு விளையாடும். அதை நினச்சி பொறாமப்படுற ஒரே ஆள் அவசரம் மட்டும்தாண்டி. ஆனால் இந்த தண்ணியை விட என் கை உன் மேலே படுறது தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உன்னோட நனைஞ்ச கூந்தலோட நீ வெளியே வரும்போது அந்த பார்வையை தாங்குகிற சக்தி எனக்கு இருக்கான்னு தெரியல. சீக்கிரம் வா, வாசனைக்காக இந்த மனுஷனே காத்துட்ருக்கு என்று அதை படித்த மீராவிற்கு முகம் ஆப்பிளை போல சிவந்தது. ஐயோ ஆதி சார், என்ன நீங்கள் இதெல்லாம் நீங்களா பண்ணுறீங்க என்று வாய்விட்டு சிரித்து விட்டாள். கொட்டும் தண்ணீருக்கு அடியில் நின்றபடி அந்த கடிதத்தை மீண்டும் மீண்டும் படித்தாள். அவனது ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு விதமான அதிகாரமும் தகிக்கும் காதலும் கலந்திருந்தது. குளியலறையின் வெப்பமும் ஆதியின் அந்த அழகான கடிதமும் சேர்ந்து அவளை ஒரு புதுவிதமான உணர்வுக்குள் தள்ளியது. அவன் தன் மீது வைத்திருக்கும் அந்த பைத்தியக்காரத்தனமான காதலை நினைக்கையில் விஸ்வா பற்றிய பயம் கூட அவளுக்கு மெல்ல மறைய தொடங்கியது. அவள் அவசரமாக குளித்துவிட்டு தன் உடம்பை துடைத்து கொண்டு ஆதிக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வாசனை திரவியத்தை தன் மீது தெளித்து கொண்டாள். ஈரமான கூந்தலிலிருந்து சொட்டும் நீர்த்துளிகளோடு அந்த ரகசிய காதலின் அடுத்த தேடலுக்கு தயாராகி வெளியே வந்தாள் மீரா. அறையின் குளிர்ந்த காற்று அவளது ஈரமான மேனியில் பட்டதும் ஒரு முறை உடல் சிலிர்த்தது. உடம்பை சுற்றி ஒரு வெண்மையான டவல் மட்டும் மார்போடு சேர்த்து இறுக கட்டப்பட்டிருந்தது. அவளது நீண்ட கருங்கூந்தலில் இருந்து சொட்டும் நீர்த்துளிகள் அவளது வெண்மையான தோள்களின் வழியே வழிந்து டவலின் விளிம்புகளில் தஞ்சம் புகுந்தன. குளித்து முடித்த அந்த புத்துணர்ச்சியில் எந்த ஒப்பனையும் இன்றி தேவதை போல தெரிந்தாள் மீரா. ஈரமான பாதங்கள் தரையில் பதிய மெல்ல நடந்து வந்து தனது ட்ரெஸ்ஸிங் டேபிளின் கண்ணாடி முன்னால் நின்றாள். கண்ணாடியில் தெரிந்த தன் உருவத்தையே அவளால் அடையாளம் காண முடியவில்லை. காதலில் விழுந்த பெண்ணின் முகம் இவ்வளவு பிரகாசமாக இருக்குமா என்று தனக்குள் யோசித்தாள். கன்னங்கள் இயற்கையிலேயே ரோஜா நிறத்தில் மின்னின. கையில் இருந்த ஒரு சிறிய துண்டால் தலையை துடைக்க முயன்றவள் கண்ணாடியில் பிரதிபலித்த அந்த பொருளை கண்டு கைகள் அப்படியே நடுவழியில் நின்றன. அவளது லிப்ஸ்டிக் ஸ்டாண்டிற்கு மிக அருகில் மற்ற அழகு சாதன பொருட்களுக்கு நடுவே ஒரு இரத்த சிவப்பு ரோஜா தலை நிமிர்ந்து நின்றது. அதன் இதழ்கள் அனலில் வெந்தது போல அவ்வளவு சிவப்பாக இருந்தன. அந்த ரோஜாவின் கீழே ஒரு சிறிய கடிதம் வைக்கப்பட்டிருந்தது. மீரா தன் ஈரமான கைகளை துடைத்துவிட்டு இதயம் படபடக்க அந்த கடிதத்தை எடுத்தாள். ஆதியின் கையெழுத்தை பார்த்தாலே இப்போது அவளுக்குள் ஒரு இனம் புரியாத பயமும் ஆசையும் ஒன்றாக தொற்றிக்கொண்டது. எப்போதுண்டி கண்ணாடி முன்னாடி நின்று உடனேயே ரசிக்காத. அந்த பாக்கியம் எனக்கு மட்டும்தான் இருக்குது. நீ போடுற இந்த ரெட் லிப்ஸ்டிக்கை விட நான் உன்னை கிஸ் பண்ணும்போது உன்னோட லிப்ஸ்லாம் செவக்கும். அந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். சீக்கிரம் வெளியே வாடி, உன்னை பார்க்காம என்னோடய கடிகாரம் ஓட மாட்டேங்குது என்று அதை படித்த மீராவிற்கு தலையே சுற்றியது. அந்த வரிகளை மீண்டும் மீண்டும் வாசித்தாள். ஆதி எவ்வளவு துணிச்சலாக தனது ஆசைகளை வெளிப்படுத்துகிறான் என்று ஒரு நிமிடம் அவள் புன்னகைத்தாள்.
அந்த வரிகளை வாசித்தபோது கண்ணாடியில் தெரிந்த தனது இதழ்களை தானே தொட்டு பார்த்து கொண்டாள். உண்மையில் ஆதி சொன்னது போல இப்போது அவளுக்கு லிப்ஸ்டிக் தேவையில்லை. அவனது நினைப்பே அவள் இதழ்களை சிவக்க வைத்திருந்தது. அவள் கண்ணாடியை பார்த்து அழகாக சிரித்தாள். ஐயோ சார், இதெல்லாம் எப்போ வச்சுட்டு போகிறீங்க? ஒருவேளை நான் குளிக்கும்போது இங்கே தான் இருந்திருப்பாரா என்ற எண்ணம் வந்ததும் ஒரு கணம் டவலை இன்னும் இறுக பற்றி கொண்டாள். ஜன்னல் வழியாக யாராவது பார்க்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்தாள். அறைக்குள் யாரும் இல்லை. ஆனால் ஆதியின் ஆளுமை அந்த அறை முழுவதும் நிறைந்திருந்தது. அவனது ஒவ்வொரு சொல்லும் அவளை அடிமைப்படுத்துவது போல இருந்தது. இன்று இந்த மேன்ஷனில் நடக்கப் போகும் ஒவ்வொரு வினாடியும் தனக்கும் ஆதிக்கும் மட்டுமே சொந்தமான ஒரு இரகசிய கவிதை என்பதை அவர் உணர்ந்தாள். வெட்கமும் ஆவலும் ஒரு சேர அவளை தள்ள ஆதி தனக்காக காத்திருப்பான் என்ற நினைப்பில் அவசரமாக உடை மாற்றத் தொடங்கினாள். ஈரமான கூந்தலோடு டவல் கட்டிய மேனியில் ஆதியின் அந்த தகிக்கும் வரிகள் தந்த போதையில் மீரா கிறங்கி நின்றாள். அடுத்ததாக அவன் என்ன ஒளித்து வைத்திருக்கிறான் என்ற ஆவல் அவளை உந்தி தள்ள மெல்ல தனது கபோர்டு அருகே சென்றாள். இத்தனை நேரமும் அவனது கைவரிசை மேஜையிலும் கட்டிலிலும் இருந்தது. இப்போது அவளது தனிப்பட்ட உடை அலமாரி வரை நீண்டுவிட்டதை நினைத்தபோது அவள் இதயம் நின்று துடித்தது. மெல்ல கபோர்டின் கதவை திறந்தாள். கபோர்டு திறந்ததும் அலமாரியின் நடுவில் ஒரு பெரிய லக்ஸரி பாக்ஸ் வைக்கப்பட்டிருந்தது. அதன் மேல் ஒரு அடர் சிவப்பு ரோஜா கம்பீரமாக சிரித்தது. அந்த பெட்டியிலிருந்து ஒரு மர்மமான ஆனால் மிகவும் பரிச்சயமான வாசனை வெளியே வந்தது. அந்த பெட்டியே அவனது வாசனையை தனக்குள் உறிஞ்சி வைத்திருந்தது. மீரா நடுங்கும் கைகளால் அந்த பெட்டியை திறந்தாள். உள்ளே ஒரு பேரழகு காத்திருந்தது. கண்ணை பறிக்கும் இரத்த சிவப்பில் ஒரு அழகான சேலை. அந்த சேலையின் விளிம்புகளில் கருப்பு நிற நூலால் மிகவும் நுணுக்கமான வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இரத்தமும் கருப்பும் கலந்த அந்த சேலை அப்படியே ஆதியின் குணத்தை பிரதிபலித்தது. சேலையின் மடிப்புகளுக்கு நடுவே மீண்டும் ஒரு சிறிய காகிதம். மீரா அதை எடுத்து படித்தாள். இது உனக்காக தாண்டி. நான் உன்னை எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி நீ என்னை தேடி வரணும். இந்த சேலை உன் மேலே படரும்போது அதை என் கையாக நினச்சிக்கோ. சீக்கிரம் ரெடியாகி வா. என் பொறுமை ரொம்ப சோதிக்காத. அந்த கடிதத்தை படித்து முடித்ததும் அவள் இதழில் ஒரு அழகான சிரிப்பை எட்டி பார்த்தது. அவள் அந்த சேலையை அப்படியே தன் கைகளில் அள்ளி எடுத்தாள். ஆதியின் வாசனையை அந்த சேலையில் உணர முடிந்தபோது அவளுக்கு ஒரு விசித்திரமான கிளர்ச்சி ஏற்பட்டது. அந்த சேலையை தன் மார்போடு அணைத்து கொண்டாள். ஆதி இவ்வளவு மெனக்கெட்டு தனக்காக இதையெல்லாம் செய்கிறான் என்பதை நினைக்கையில் அவளது சந்தோஷம் எல்லை கடந்து போனது. அவள் அப்படியே அந்த சேலையுடன் பின்னோக்கி சரிந்து அந்த அகலமான மெத்தையில் பொத்தென்று விழுந்தாள். அந்த சேலையை தன் உடம்பில் மேல் போர்த்தி கொண்டு கட்டிலில் ஒரு சிறிய குழந்தை போல உருண்டு புரண்டாள். ஐயோ ஆதி சார், எனக்காக என்னென்ன பண்ணுறாரு? உங்கள் காதலால் என்னை இப்படி கட்டி போடுறீங்க என்று தனக்குள் முணுமுணுத்தபடி சிரித்தாள். அந்த சேலையின் ஒவ்வொரு நூலிலேயும் ஆதியின் ஸ்பரிசம் இருப்பது போலவே அவளுக்கு தோன்றியது. அவன் அருகிலேயே இருந்து அவளை பார்ப்பது போன்ற ஒரு பிரம்மை. அவனது காதலை அவள் முழுமையாக ரசிக்கத் தொடங்கினாள். வேலையாட்கள் வெளியே நடமாடும் சத்தம் கேட்டாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தனது இரகசிய காதலன் கொடுத்த அந்த பரிசில் தன்னை தொலைத்தாள் மீரா. மீரா மெல்ல எழுந்து அந்த கண்ணாடியை பார்த்தாள். இன்னைக்கு நீங்கள் கொடுத்த இந்த சாரியோட நான் உங்கள் முன்னாடி நிற்கும்போது நீங்கள் காளி, இன்னைக்கு நீங்கள் என்ன ஆகுறீங்கன்னு பாருங்க என்று ஒரு சவாலான கள்ள சிரிப்புடன் அந்த சேலையை அணிய தொடங்கினாள். மீரா அந்த இரத்த சிவப்பு சேலையை உடுத்திய போது கண்ணாடி பிம்பமே அவளை பார்த்து பொறாமைப்பட்டது. அந்த சிவப்பு நிறம் அவளது மேனியில் ஒருவித தகிப்பை உண்டாக்கி அவளை ஒரு தேவதை போல காட்டியது. அவளது இதயம் இப்போது ஆதியின் கட்டுப்பாட்டில் இல்லை. அவனது நினைவுகளில் துடித்து கொண்டிருந்தது. ஐயோ மீரா, இந்த சாரியில் எவ்வளோ அழகா இருக்க. உன்னை மட்டும் இப்போ ஆதி சார் பார்த்தாரு, அவ்வளோதான். இப்போ அவர் எங்கே இருப்பார்? கண்டிப்பாக வெளியே தான் எங்கேயாச்சும் எனக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு என்று எண்ணி அவள் தனது அறை கதவை திறந்து கொண்டு மின்னல் வேகத்தில் வெளியே வந்தாள்.
அவளது கால்கள் தரையில் படாதது போல ஒரு வேகம். சேலை தலைப்பை ஒரு கையில் பிடித்து கொண்டு அந்த மேன்ஷனின் நீண்ட நடைபாதையில் ஆதியை தேடி ஓடினாள். ஆதியின் அறைக்கதவு திறந்திருந்தது. மெல்ல எட்டி பார்த்தாள். ஆனால் அங்கே ஆதி இல்லை. என்ன இது, சார் உள்ள இல்லை, ஒருவேளை ஹாலில் இருப்பாரோ என்று படிக்கட்டுகளில் விறுவிறுவென இறங்கினாள். அவளது கண்கள் அந்த மேன்ஷனின் ஒவ்வொரு மூலையையும் துளாவின. ஆதியின் அந்த புகையிலை மற்றும் சந்தன வாசனையை தனது நாசி தேட மூச்சிறைக்க நடந்து வந்தவள் திரும்பும் முனையில் திடீரென எதிரே வந்த ரம்யா மீது பலமாக மோதிவிட்டாள். மீரா, அறிவில்லையா உனக்கு? பார்த்து வர மாட்ட? ஐயோ ரம்யா, சாரிடி, நான் உன்னை கவனிக்கவே இல்லை. மீரா, அதெல்லாம் இருக்கட்டும், இது என்ன புது சாரி மாதிரி இருக்கு? இந்த நேரத்தில் இந்த சாரி கட்டிட்டு யாரை தேடிட்டுருக்க? அது ரம்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் அதை கட்டினேன் என்று அவள் திருவென முழித்து கொண்டு கூற ரம்யா ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டாள். பைத்தியம், அதான் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேல, அப்புறமே எப்படி போய் சொல்லிட்டு தெரியுற? என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை ரம்யா, ஆதி சாரை தான் பார்க்க வந்தேன். அவர் எங்க ரூமில் கூட இல்லையே. அதானே பார்த்தேன், நீ எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்ட. ஆதி சார் விஸ்வாஸ் சார் கூட இப்போ தான் தோட்டத்து பக்கம் போனார். ஆனால் மீரா, உன்னோட வேகம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஆதி சாரை பற்றி உனக்கு முழுசாக தெரியாது, உன் வாழ்க்கையை நீயே தொலைச்சிக்காத. ஐயோ ரம்யா, அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுடி. சரி, நான் போய் ஆதி சாரை பார்த்துட்டு வரேன் என்று வேகமாக அங்கிருந்து ஓடி சென்றாள். ரம்யா மீராவை நினைத்து மௌனமாக அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். ரம்யாவிடமிருந்து தப்பித்து ஒரு வழியாக தோட்டம் வரை சென்று பார்த்த மீராவுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. அங்கே விஸ்வா மட்டுமே சில வேலையாட்களுடன் எதையோ ஆலோசித்து கொண்டிருந்தான். ஆதியின் நிழல் கூட அங்கே இல்லை. என்ன இது, ஆதி சார் இங்கே காணோம், எங்கே போயிருப்பாரு? ச்சே, அவரை பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசையாக ஓடி வந்த, அவர் என் கண்ணிலே பட மாட்டேங்கிறாரு என்று அவளது மனம் ஏங்கியது. தேடி தேடி அழுத்து போனவள் ஒரு கட்டத்தில் சோர்ந்து போய் தாகம் எடுக்கவே சமையலறை பக்கம் மெல்ல திரும்பினாள். சமையலறைக்குள் நுழைந்த மீரா அங்கே யாரும் இல்லாததை கண்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஆனால் அந்த அமைதியிலும் அவளது கண்கள் எதையோ தேடின. குடிப்பதற்காக தண்ணீர் எடுக்க முற்பட்ட போது ஜன்னல் ஓரத்தில் ஒரு அழகிய பெரிய பூஜாடியின் அருகே ஒரு வெள்ளை நிற ரோஜா தனித்து தெரிந்தது. மீராவுக்கு இதயம் 100 முறை வேகமாக துடித்தது. என்ன இது, இங்கேயுமா என்று அவள் விரைந்து சென்று அந்த ரோஜாவை எடுத்தாள். அந்த இதழ்கள் அவ்வளவு மென்மையாக இருந்தன. அந்த ரோஜாவோடு இணைக்கப்பட்டிருந்த காகிதத்தை பிரித்தவள் அதில் இருந்த வரிகளை பார்த்ததும் அவளது முகம் அதிர்ச்சியிலும் வெக்கத்திலும் உறைந்தது. பூனைக்குட்டி, என்னை தேடி தேடி சோர்ந்து போயிட்டியா? உன்னால் என்னை பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணாதடி. என் கண்ணு ஒன்றை மட்டும்தான் பார்த்துட்ருக்கு. நீ ரம்யா கூட பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு தலைமுடி காற்றுல ஆடின அழகை பார்த்து அங்கேயே நான் செத்துட்டேன்டி. ஒன்று அங்கேயே என் கையில் அள்ளி மொத்தமாக எடுத்துக்கணும்னு தோணுச்சு. ஆனால் முடியல. நான் எங்கே இருக்கேன்னு தேடாத, ஒன்னெல்லாம் எப்போவும் கூட தான் இருப்பேன். அதை படித்த மீராவுக்கு உடல் நடுங்கியது. என்ன, ஆதி சார் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காரா? எங்கே இருக்காரு? நான் ரம்யா கூட பேசினதெல்லாம் அவர் கரெக்டாக சொல்கிறாரு. அப்போ அவர் என்னை பார்த்தாரா? அவர் இங்கே தான் எங்கேயோ இருக்காரு, எதுக்காக என் கூட இப்படி விளையாடுறாரு என்று பதற்றத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தாள். சமையலறை ஜன்னல் வழியாக தெரிந்த அந்த பெரிய மாளிகையின் ஒவ்வொரு மூலையையும் அவள் துளாவினாள். ஆனால் ஆதி எங்கே இருக்கிறான் என்பது மட்டும் அவளுக்கு புரியவில்லை. இவர் எப்போவுமே இப்படிதான் நிழல் மாதிரி வந்து என்னை ஆட்டி படிக்கிறாரு என்று தனக்குள் முணுமுணுத்தபடி அந்த ரோஜாவை முகர்ந்து பார்த்தாள். ஆதியின் அந்த போதை தரும் வாசனை அந்த ரோஜாவிலும் நிறைந்திருந்தது. ஆதி எங்கிருக்கிறான் என்ற தேடலில் அவளது கண்கள் அலைப்பாய்ந்தன.
மேன்ஷனின் பிரம்மாண்டமான ஹாலுக்குள் அவள் நுழைந்தபோது அங்கே ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. ஹாலின் நடுவே விஸ்வா யாரிடமோ ஃபோனில் பேசிக்கொண்டிருக்க வேலையாட்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர். மீரா ஒரு தூணோரம் ஒதுங்கி நின்று ஆதியை தேடினாள். அப்போது மாடிப்படியில் இருந்து ஆதி இறங்கி வருவது தெரிந்தது. கருப்பு நிற சட்டையின் கைமடிப்புகளை சுருட்டிவிட்டு ஒரு கையில் கார் சாவியை சுழற்றி கொண்டு மிக கம்பீரமாக அவன் கீழே வந்தான். அவனது முகத்தில் எந்த சலனமும் இல்லை. ஒரு தீவிரமான பிஸ்னஸ்மேன் போலவே தெரிந்தான். மீராவை கடந்து செல்லும்போது அவள் ஆதியிடம் ஏதோ கேட்க முயன்றாள். ஆனால் ஆதி அவளை திரும்பி கூட பார்க்கவில்லை. மீராவுக்கு ஒரு நிமிடம் ஏமாற்றமாக இருந்தது. என்ன இது, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. லெட்டரில் மட்டும் அவ்வளோ லவ், இப்போ என்னை பார்க்கவே இல்லை என்று அவள் நினைத்து முடிக்கும் முன்பே அது நடந்தது. ஆதி அவளை கடந்து சென்ற அந்த 1 மில்லி செகண்டில் யாருக்கும் தெரியாத வேகத்தில் அவளது கையை தனது விரல்களால் வருடிக்கொண்டே ஒரு அழகான சிவப்பு நிற ரோஜாவை அவளது உள்ளங்கையில் திணித்துவிட்டு சென்றான். மீரா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஆதியின் விரல்கள் பட்ட அந்த இடத்தில் மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தால் விஸ்வா இன்னும் ஃபோனில் மும்முரமாக இருந்தான். ஆதி எதையும் செய்யாதது போல கேஷுவலாக ஹாலை கடந்து வெளியே சென்றான். மீரா அந்த ரோஜாவை தனது சேலை தலைப்பால் மறைத்து கொண்டு வேகமாக மாடிக்கு ஓடினாள். ஒரு மூலையில் நின்று யாருக்கும் தெரியாமல் அந்த ரோஜாவில் இருந்த காகிதத்தை பிரித்தாள். பூனா, நீ எங்கே தவிக்கிறது எனக்கு புரியுது. இன்னைக்கு உனக்காக ஒரு அழகான சர்ப்ரைஸ் இருக்குது. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு சிட்டியில் இருக்கிற அந்த மெயின் மாலுக்கு வந்துடு. அங்கே இருக்கிற 2nd ஃப்ளோர் கார் பார்க்கிங்கில் உனக்காக ஒரு கார் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். கரெக்டாக வந்துடு. உனக்காக அங்கே நான் தவிச்சிட்ருப்பேன் என்று அந்த கடிதத்தை படித்த மீராவிற்கு இதய துடிப்பை கிரியது. என்ன இது, மால்கா? என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் என்று அவள் யோசித்து கொண்டிருந்தாள். கீழே காரின் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும் சத்தம் கேட்டது. மீரா மாடி பால்கனிக்கு ஓடி சென்று கீழே பார்த்தாள். ஆதி தனது கருப்பு நிற SUV காரில் ஏறி அமர்ந்திருந்தான். கார் மெல்ல நகரத் தொடங்கியது. மீரா ஏக்கத்தோடு அவனை பார்த்து கொண்டிருக்க ஆதி திடீரென காரின் கண்ணாடியை தாழ்த்தினான். காரை செலுத்தி கொண்டே சைட் மிரர் வழியாக பால்கனியில் நிற்கும் மீராவை பார்த்தான். அவள் பார்ப்பதை உறுதி செய்து கொண்ட ஆதி அவளை பார்த்து அழகாக கண்ணடித்து இதழ்களில் ஒரு குறும்புத்தனமான சிரிப்பை உதிர்த்தான். அந்த ஒரு கண்ணசைவில் மீராவின் இதயம் மொத்தமாக கரைந்து போனது. ஐயோ, இந்த மனுஷன் இப்படி பண்ணி என்னை கொல்றாரே என்று வெட்கத்தில் முகம் சிவக்க அப்படியே பால்கனி சுவரில் சாய்ந்து கொண்டாள். ஆதியின் கார் மேன்ஷன் வாசலை தாண்டி சென்றாலும் அவளது கண்கள் அந்த திசையை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தன. மீரா தனக்குள் சிரித்து கொண்டாள். இன்று மாலை நடக்கப் போகும் அந்த சந்திப்பு எப்படி இருக்குமோ என்ற கற்பனையிலேயே மீரா மிதக்கத் தொடங்கினாள். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.